அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் என்னதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் அதை சேர்த்தி வச்சாலும் ஏதாவது ஒரு வழியில் செலவாகிக்கிட்டே தான் இருந்துச்சான். இதனால் விரக்தி அடைஞ்ச அவர் பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற துறவியை பார்க்க போனாராம். துறவியை பார்த்த உடனே அந்த விவசாயி அவரை வணங்கிட்டு, சாமி, நான் என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை சேர்த்தி வச்சாலும் அது ஏதாவது ஒரு வழியில் செலவாகிக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு உழைக்கணுங்கிற ஆசையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த துறவி அந்த விவசாயியை பார்த்து ஒரு சின்ன சிரிப்போடு, நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியுதுப்பா, ஆனால் இதுக்கான பதில் இங்கே இன்னும் 3 பேர் வருவாங்க, அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த விவசாயி, என்னடா இது, சாமி இப்படி சொல்கிறாருன்னு ஒன்றும் புரியலையாம். துறவி சொன்ன மாதிரியே அங்கே 3 பேர் வந்தாங்களாம். அதில் முதலாவது நபர் வயசானவராகவும் முகத்தில் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு இருந்தாராம். 2ஆவதாக வந்த நபர் ஏதோ நோய்வாய்ப்பட்ட மாதிரி உடம்புக்கு முடியாதது போல இருந்தாராம். 3ஆவதாக வந்த நபர் முகத்தில் சந்தோஷத்தோட நல்ல ஆரோக்கியமாக இருந்தாராம். 3 பேரும் துறவியை கையெடுத்து கும்பிட்டாங்களாம். துறவி, சரிப்பா, நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னாராம். அதாவது, நாம் எதுக்காக உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம்னு கேட்டாராம். இந்த கேள்விக்கு எல்லோரும் சேர்ந்தாப்புல எல்லாம் இந்த வயிற்றுக்காகத்தான் சாமின்னு சொன்னாங்களாம். அப்போது துறவி சிரிச்சுக்கிட்டே, வயிற்றுக்காக தான் சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் அப்புறம் அதையும் தாண்டி எதுக்காக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டாராம். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்களாம். முதலாவதாக அந்த வயதான நபர் சொன்னாராம், சாமி, நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சாதான் சொந்த பந்தம்லாம் மதிக்கும், ஊரில் 4 பேர் மதிப்பாங்க, நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், நம்மளை பெரிய ஆளாக பார்ப்பாங்க, அதுக்காக தான் சாமி இன்னும் ஓடி ஓடி உழைக்கிறேன்னு சொன்னாராம். சாமி, சரிப்பா அப்படின்னு 2ஆவதாக நோய்வாய்ப்பட்ட இந்த நபர்கிட்ட கேட்டாராம். அவர் சொன்னாராம், சாமி, வயிற்றுக்காக மட்டும் சம்பாதிச்சா போதுமா? வருங்காலத்தில் திடீர்னு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னா அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கும், வயசான காலத்தில் நோய் நொடின்னு வந்துட்டா அதுக்கான செலவுக்கும் பணம் வேணும் சாமி, அதுக்காக தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்னு சொன்னாராம். அப்புறம் 3ஆவது நபர் சொன்னாராம், அந்த சந்தோஷமாக ஆரோக்கியமாக இந்த நபர் சொல்கிறாரு, சாமி, நான் என்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கும் என்னோட குழந்தைகளோட எதிர்கால கல்வி செலவுக்கும் என்னை சுற்றி இருக்கிற கஷ்டப்படுற 4 பேருக்கும் உதவுறதுக்கு சம்பாதிக்கிறேன்னு சொன்னாராம். அப்புறம் துறவி சிரிச்சுக்கிட்டே அந்த விவசாயி பார்த்து சொன்னாராம், மகனே, நீ பணத்தை சேர்த்துக்கிறதுக்கு உன்னோட அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தலாம், ஆனால் அந்த பணம் உங்ககிட்ட தங்கி உனக்கு நல்லது நடக்கணும்னா அதுக்கு உன் எண்ணம் மட்டும்தான் காரணம். அந்த 3 பேரையும் பாரு. முதலாவதாக வந்த நபர் சுற்றி இருக்கிற அந்த 4 பேருக்காக ஓடி ஓடி உழைச்சி இன்னும் ஓடிக்கிட்டே நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரு. அந்த பணம் அதுக்காக மட்டும்தான் ஆச்சு. 2ஆவதாக வந்த நபர் கடனுக்காகவும் நோய்வாய்ப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஓடி ஓடி சம்பாதிச்சாரு. கடைசியில் அவர் சேர்த்த பணம்லாம் கடன் கட்டுறதுக்கும் அவரோட நோய் நொடி செலவுக்கும் தான் ஆச்சு. ஆனால் அந்த 3ஆவது நபர் மட்டும்தான் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட குழந்தைங்களோட கல்விக்காகவும் கஷ்டப்படுறவங்களுக்கு தான தர்மம் செய்யறதுக்காகவும் உழைச்சாரு. அந்த பணம் நல்லதுக்காக பயன்படுத்தினாரு, சந்தோஷமாக இருக்காரு. நீ என்னதான் சம்பாதிச்சாலும் உழைச்சாலும் பணம் தேவையில்லாமல் செலவாகிட்டு இருக்கு, விரக்தியாக இருக்குன்னா நீ உழைக்கும்போது உன்னோட எண்ணத்தில் நீ கவனத்தை வைக்கலன்னு அர்த்தம். எண்ணுகிற எண்ணத்தில் கவனத்தை வை அப்படின்னு சொன்னாராம். இப்போ நம்ம பார்த்தோம்னா எதுக்கு சம்பாதிக்கிறோம்? ஆடம்பரமாக வாழணும், அவங்களுக்காக அப்படி வாழணும் இப்படி வாழணும், எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறது, எதிர்மறை யோசனைக்காக உழைச்சி நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குங்க. நம்ம உழைக்கும்போது நம்ம மனசில் எதிர்காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு கொஞ்சம் பணம் கிடைச்சாலும் அது நமக்கு மனநிலைமை தருங்க. அதாவது மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டுங்க. சரி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.